ஹாய்! இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். 5 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துருக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு கரண்டியோ இல்லை மத்தாலையோ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கடாயில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட நல்லா கொலன்னு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான்.